சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். செல்லப்பாண்டி வசந்தி கிட்ட தமிழ் மா பஞ்சாயத்தை கூட்டி அவருக்கும் எனக்கும் எந்த ஒட்டுள்ள உறவுள்ளேன்னு சொல்லி ஊருக்காரவங்க மத்தியில அத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லணும். ஏய் என்ன பிள்ளை, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், 2 நாள் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் பொறுமையாரு தமிழ். ஓ மாமனார் வேற செயல்ல இருக்காரு, அவர் முதல்ல வெளியில வரட்டும், அதுக்கப்புறம் என்ன ஏது நடந்ததுக்கு உனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு நம்ம ஆதாரத்தோட நிரூபிப்போம் பிள்ளை, வேணாம் பிள்ளை ரொம்ப அவசரப்படுற அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லுவோம். மா நான் சொன்னா செய்ய போறியா இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னங்க ஏங்க எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வசந்திய சொல்லிக்கிட்டு இருக்கையில தமிழ் பார்த்தா இங்க சேது தமிழும் சேர்ந்து இருக்கிற கல்யாண போட்டோலாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டு வாசல்ல போட்டு உடைக்கிறாங்க. இது போதுமா? என் மனசுலயே அந்த ஆள் இல்ல, இனிமேல் என் வாழ்க்கையிலே அந்த ஆள் கிடையாது, எனக்கும் எனக்கு பிறக்க போற பிள்ளைக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, ஊரு பஞ்சாயத்தை நீ கூட்டுறியா இல்ல நான் கூட்டட்டா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், வசந்தியும் செல்லப்பாண்டியும் பார்த்தா வேற வழியே இல்லாம ஊரு பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. பஞ்சாயத்து முன்னிலையில பார்த்தா தமிழ் இருக்கவும் அப்பதான் ஊருக்காரவங்கள இருந்து கருப்புக்கு வந்து போன் பண்றாங்க. கருப்பு நடந்த விவரம் எல்லாத்தையும் அப்பத்தா கிட்ட சொல்றாரு. அம்மாச்சி தமிழ் ஊர் பஞ்சாயத்தை கூட்டி இருக்கான், சேதுவுக்கும் தமிழுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஊருக்காரவ மத்தியில அத்து விடுறதுக்காக தமிழ் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும், ஐயோ கடவுளே ஏன் தான் இவ இப்படி பண்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கடந்து பதறவும், ஈஸ்வரிக்கு பார்த்தா மனசுல சும்மா சகஜோதியா இருக்கு, அப்படி போடு மொத்தமா இந்த குடும்பத்தை விட்டு அவளை அத்து தூக்கி எறியணும், என் மகனுடைய வாழ்க்கைய அந்த சிந்தனை ஆக்குனால இவளுக்கு இதுவும் வேணும் இதுக்கும் மேலையும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ள நினைக்கவும், சேது பாட்டுக்கு அமைதியா இருக்காரு. என்ன சேது அமைதியா இருக்க, அவளே அம்புட்டு தைரியமா பொட்டச்சிருக்கி ஊர் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கா, உனக்கு அவளுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு அத்து விடனு, போ சேது வாங்க எல்லாரும் கிளம்பலாம், போய் ஊருக்காரவங்க மத்தியில அவளுக்கு உனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அத்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவோ, அப்பதான் அப்பத்தா அடி ஈஸ்வரி கொஞ்ச நேரம் வாய மூடு, அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 தான் இருந்தாலும் சேதுவோடைய பொண்டாட்டி அவ வயிற்றுல இந்த வீட்டு வாரிசு வளர்ந்துகிட்டு இருக்கு, இவனுக்கும் அவளுக்கும் எந்த ஒட்டுள்ள உறவுலைன்னு சொல்லி அத்து விட்டுறலாம், நாளைக்கு பிறக்க போற பிள்ளைய யாரு சொந்தம் கொண்டாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவோ, அப்பதான் ஈஸ்வரி யாரு சொந்தம் கொண்டாடுறதுன்னா பிறக்க போற பிள்ளை சேதுக்கு தான் சொந்தம், பிறக்க போற பிள்ளைய நம்ம தூக்கிட்டு வந்துருவோம், நம்ம இந்த வீட்டுல வச்சு வளர்ப்போம், அவளே ஒரு அன்னக்காவடி குடும்பம், அவ நம்ம வீட்டு வாரிசா நல்லா வளர்த்துருவாளா, அவளுக்கும் அந்த பிள்ளைக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி பஞ்சாயத்துக்காரவங்க மத்தியில பேசுவோம், அவளுக்கும் சேதுவுக்கும் அத்து விட்டுருவோம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த பிள்ளைய நம்ம வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், சேதுக்கு பார்த்தா இது நல்ல முடிவா தோணுது, எப்படியும் தமிழ்ச்செல்வி வயிற்றுல 2 பிள்ளைங்க இருக்கு, 2 பிள்ளைகளையும் நம்ம தான் வளர்க்கணும், அவளுக்கும் என் பிள்ளைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது, அது ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சேது நினைக்கவும், சரி மாமா வா பஞ்சாயத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கருப்பு மோகனா அப்பத்தா ஈஸ்வரி மலருன்னு சொல்லி எல்லாரும் பார்த்தா பஞ்சாயத்துக்கு வராங்க. என்னப்பா சேது உங்க அப்பா செயல்ல இருக்காரு, அவருக்கு ஏன் தான் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்காரவ சொல்லையில அப்பதான் ஈஸ்வரி, போதும் எங்க வீட்டு கதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், எதுக்காமா இப்ப பஞ்சாயத்தை கூட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், இங்க பாருங்கம்மா தமிழ்ச்செல்விக்கும் சேதுவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை ஊருக்காரவங்க மத்தியில 2 பேர்த்தையும் அத்து விடுங்க அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தை கூட்டியிருக்கு, இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்காரவங்க கேட்கவும், என்னங்க சொல்றது, இதுக்கு மேல என்ன சொல்றது, அவளே எங்க சேதுவை வேணான்னு சொல்லும் போது நாங்க மட்டும் என்ன வாயை மூடி பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா, இல்ல இவகிட்ட காலில் விழுந்து அம்மா தாயே எங்க சேதுவுக்கு வாழ்க்கை கூடுன்னு கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவோ, அப்பதான் சேது இங்க பாருங்க நானே அவளை வீட்டுல இருந்து துரத்தி விட்டேன் தான், அவ என்ன நீ வேணான்னு சொல்றது, நான் சொல்றேன் அவளுக்கும் எனக்கும் எந்த ஒட்டுள்ள உறவு இல்ல, இந்த நிமிஷத்துல இருந்து நானும் அவளும் புருஷ மண்டாட்டி கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், அப்புறம் என்னங்க ஊர் பஞ்சாயத்து படி 2 பேர் கையிலேயே ஓலையை கொடுத்து 2 பேரும் முறிச்சு போட்டு திரும்பி பார்க்காம போக சொல்லுங்க, ஆமா அவ கழுத்துல இருக்க தாலியை கழட்டி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அப்பதான் தமிழ் கழுத்துல போட்டிருக்கிற தாலியை பாக்குறாங்க. இத்தனை பேசையிலையும் இன்னுக்கு மேலே இந்த தாலி தேவையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கழுத்துல கிடக்கிற தாலியை பார்த்தா கழட்டி தூக்கி வீசி பார்த்தா சேது முகத்துல எறியறாங்க. இங்க பாரு அம்மாடி தமிழ்ச்செல்வி, கோவத்துல தாலியை தூக்கி எரிஞ்சா மட்டும் பத்தாது, உன் வயிற்றுல வளருதே பிள்ளைன்னு ஒண்ணு, அந்த பிள்ளை சேதுக்கு தான் சொந்தம், உனக்கு பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த பிள்ளைய எங்க கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா கோவமா கேட்கவும், அப்பதான் பஞ்சாயத்துல இருக்கிறவங்களும் இது என்னங்க புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஆகாது, அவங்களுக்குள்ள ஒட்டுள்ள உறவு இல்லை அப்படின்னு சொல்லி அத்துவிடத்தான் பஞ்சாயத்து கூட்டினது,
2 பேரும் வேணான்னு சொல்லிட்டீங்க. அந்த பிள்ளையும் தாலியை கலட்டி கொடுத்துச்சு. 2 பேத்துக்கும் அத்து விட்டாச்சு. இதுக்கு என்ன கதை? குழந்தைய நீங்க கொண்டுட்டு போவேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துல இருக்கிறவங்க சொல்லவும், அப்பதான் சேது, அவ வயித்துல வளருது என் வீட்டு வாரிசு, அவ வயித்துல இருக்கிறது என் பிள்ளை, என் பிள்ளையோடைய நிழல்லையும் மூச்சு காத்துலையும் கூட அவ இருக்க கூடாது. அவ என் குடும்பத்தில இருந்து இனிமேல் கிடையவே கிடையாது. அவளுக்கும் எனக்கும் ஒட்டுள்ள உறவுள்ளேன்னு ஆனதுக்கு அப்புறம் என் பிள்ளைக்கும் அவளுக்கு மட்டும் என்ன சம்மந்தம் இருக்க போகுது? அதனால இப்பயே சொல்லிருங்க, அவ வயித்துல இருக்கிற குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தை எங்களுக்கு தான் சொந்தம், அந்த குழந்தைய நாங்க தான் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், தமிழ்ச்செல்விக்கு பார்த்தா பயங்கரமான கோபம் வருது. என்னையா பேசிக்கிட்டு இருக்க? நானும் அமைதியா பொறுமையா இருந்தா என்னமோ இந்த குழந்தை உனக்கு சம்பந்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த குழந்தை முதல்ல வயித்துல வளருதுன்னு செய்திய உன்கிட்ட சொல்றதுக்காக வந்தப்ப ஊருக்காரவங்க அத்தனை பேர் மத்தியிலே வச்சு கேட்டியே, இந்த குழந்தைக்கும் உனக்கும் எந்த சம்மந்தம் இல்ல, இந்த குழந்தை தப்பான வழியில வந்ததுன்னு என் நடத்திய சந்தேகப்பட்டு பேசினியே, இப்ப மட்டும் எங்க இருந்து வந்துச்சா உன் குழந்தை பாசம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் சேது பார்த்தா அமைதியா இருக்காரு. பாருங்க பஞ்சாயத்துக்காரவங்களே, நான் இப்ப சொல்றதுதான், இந்த குழந்தைக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என் வாழ்க்கையில சேதுன்ற ஒருத்தர் இனிமேல் கிடையவே கிடையாது. என் பிள்ளைகளுக்கும் இனிமேல் அவர் கிடையவே கிடையாது. என் பிள்ளைகளுக்கு அம்மா மட்டும்தான். அம்மாவா தமிழ்ச்செல்வியா, நான் என் குழந்தைகளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அப்பதான் சேது, பாப்போண்டி பாப்போம், இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கோர்ட்டுல கேஸ போட்டு என் குழந்தை என் கூட இருக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், பாப்போம்யா பாப்போம், இந்த குழந்தைக்கு உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, சொல்லப்போனா இந்த குழந்தைகளுக்கு நீ அப்பனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஊர்ல இருக்கிறவங்க பார்த்தா எல்லாரும் பயங்கரமான அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ஈஸ்வரி தான் சாக்குன்னு சொல்லிட்டு, என்ன சொன்ன சேது இந்த குழந்தைக்கு அப்பன் கிடையாது, அப்ப உன் வயித்துல வளர குழந்தைக்கு யார் அப்ப அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், தமிழ்ச்செல்வியால பார்த்தா எந்த பதிலும் சொல்ல முடியல. ஏமா போதுமா நிறுத்துங்க, 2 பேரும் கோவத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க, இதுல எதுக்கு நீங்க இடையில இப்படி சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துல இருக்கிறவங்க சொல்லவும், ஈஸ்வரி பார்த்தா வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கு. அப்பதான் அப்பத்தா, அடியே தமிழ் கொஞ்சம் பொறுமையா இருடி அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், போதும் அம்மாச்சி, இதுக்கும் மேல எதுவும் நீங்க பேசாதீங்க, உங்க குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த ஒட்டுள்ள உறவுள்ளேன்னு ஆயிப்போச்சு, அவருக்கும் எனக்கும் இருக்கிற திருமண பந்தமும் முடிஞ்சு போச்சு. இது என் குழந்தை, என் குழந்தைய எப்படி நல்லபடியா பெத்து வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். என் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பாட்டி அப்பன் அப்படின்னு சொல்லி யாராவது சொந்தம் கொண்டாட வந்தீங்க, நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா கோவத்தோட பேசிட்டு போயிடுறாங்க. இவ வயித்துல இருக்கிற குழந்தை மட்டும் பிறக்கட்டும், பிறந்ததுக்கு அப்புறமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா மனசுல கோவப்படுறாரு. இங்க அப்பத்தா பார்த்தா கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. நல்லா இருந்த குடும்பம் இப்படி அந்தல சிந்தலே ஆயிப்போச்சு, புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து நல்லா வாழ்வாகன்னு பார்த்தா இப்படி ஊருக்காரோ பஞ்சாயத்து மத்தியில உனக்கும் எனக்கும் எந்த ஒட்டுள்ள உறவு இல்லைன்னு சொல்லி இப்படி அத்து விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அப்பத்தா தமிழ் சேதுவன் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க.